ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக நடித்த ஒரு நடிகர் இப்போ மூவியில் கலக்கிட்டு இருக்காரு. அதுவும் தீபிகா படுகோன் மேம் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாரு. உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு ஒரு பிக் ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஹீரோ வந்து கமிட் ஆகி நடிப்பார் அப்படின்னு சொல்லி பிக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க யாருன்ட்டு. எஸ், நம்மளோட சித்தார்த். நம்மளோட விஜய் டிவியில் 2 சீரியல்ஸ் ஆல்ரெடி ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காரு ஜாக்லினோட சேர்ந்து. இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி முடிஞ்ச ஈரமான ரோஜாவை சீசன் 2 வந்து பண்ணியிருந்தார். இப்போது ப்ரெசண்ட்டாக ஒரு பூஜையும் போட்ட ஒரு சீரியல் பனிவிழும் மலர்வனம் அப்படின்னு சொல்லி 3 சீரியல்ஸ் நம்மளோட விஜய் டிவிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு, பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக வந்து அவர் வந்து ஒரு மூவி வந்து நடிச்சிருக்காரு தீபிகா படுகோன் மேம் கூட சேர்ந்து. சிங்க மகன் நினைக்கிறேன் அந்த டைட்டில், எனக்கு சரியாக தெரியலை அந்த டைட்டில். இதில் வந்து சக்தி ஷெட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நடிக்கிறாங்க தீபிகா படுகோன் மேம். அதில் வந்து இவரும் இருக்கார். இவர் வந்து வில்லனா ஹீரோவா இல்லை சைடு ஆக்டர் மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணுறாரா என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. இந்த வாய்ப்பெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். பிக் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்னும் போது நல்ல ஒரு ஃபிட்டாக வச்சிட்ருக்காரு உடம்பையுமே, ஜிம்மெல்லாம் போய். அப்கமிங்கில் பிக் ஸ்க்ரீனில் நம்ம தீபிகா படுகோன் மேம் கூட சேர்ந்து இவரையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாகவும் இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சித்தார்த், இந்த உங்களோட பிக் ப்ராஜெக்ட்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும்.